என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று மனமகிழ்ச்சியோடு இந்த சீலை அணிந்து உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இந்த சீலைக்கும் உனக்குமான தொடர்பு என்னவென்று நான் சொல்ல வேண்டும். அதை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நிச்சயமாக என் குழந்தை அதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்காக நான் என்ன கொண்டு வந்து தருகிறேனோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் நான் உன்னோடு நின்று உனக்கு நடத்தும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்காக நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ அடைகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனை நீ அறிந்து கொண்டது உண்மை என்றால், அதை நீ ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால், நிச்சயமாக எந்த ஒரு தருணத்தையும் என் பிள்ளை நீ தொலைக்க மாட்டாய். உடனிருக்கும் நேரங்கள் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல வெற்றியை இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறது என்பதனை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மறக்கக்கூடாது. ஒரு சிறிய கஷ்டம் வந்தவுடன் ஒட்டு மொத்தமாக எதுவுமே இல்லை என்று நீ சொல்லிவிடலாகுமா? ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே இல்லாதது போல நீ உணர்வதை நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உன்னை தொடரும் பிரச்சனைகள், உன்னை சூழ்ந்து வரும் கஷ்டங்கள், உனக்குள்ளிருந்து தேவையற்ற சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக வெளிக்கொண்டு வர வேண்டும். உன்னோடு துணை இருக்கும் இந்த வராகி இதை உனக்கு நான் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்வதற்கு இது ஒரு முக்கிய காரணம். ஏன் தெரியுமா? நீ ஒரு சிறிய பிரச்சனை உன் வாழ்க்கையில் வந்தவுடன் ஒட்டு மொத்தமாக அத்தனையையும் தொலைத்து விட்டது போலவும், இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே இல்லாதது போலவும் நீ உணர்கின்றாய். உனக்காக இத்தனை காலமும் உடனிருந்த இந்த தெய்வத்தையும் மறந்து விட்டாய். உன்னோடு நின்று உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று தைரியம் கொடுத்த உன்னோடு உடன் பிறந்தவர்களையும் உனக்காக நின்றவர்களையும் நீ மறந்து விட்டாய். ஒட்டு மொத்தமாக எல்லாமும் உன் கையை விட்டு சென்று விட்டதாக நீ கலங்கி நிற்கிறாய். ஆனால் உன் பின்னால் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தெய்வத்தின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட சில விஷயங்கள் என்று இதையெல்லாமும் நீ இன்னமும் உணராமல் இருக்கிறாய் அல்லவா? அதைத்தான் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கிறேன். அதைத்தான் என்னவென்று உனக்கு புரிய வைக்க நான் வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா தருணங்களும், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எதையெல்லாமோ நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருந்தாய். ஆனால் இன்று இதுவெல்லாமும் ஒன்றுமில்லாததாக ஆகப் போகிறது. உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளில் நான் ஒரு சீலை அணிந்து வந்து அதற்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறது, அதுவும் நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதற்கான தேவைகள் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறது, உன்னோடு இருந்து உனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க வருகின்ற இந்த வேளையில் என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் சரி செய்து உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்த காலங்கள், உன்னை இந்த வராகியானவள் நான் உன்னோடு தொடர்ந்து வந்த காலங்கள் என்று இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே உன் தெளிவில் வைத்திருக்க வேண்டும். காரணமில்லாமல் அம்மா எதையும்
சொல்லிவிட மாட்டாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். உனக்கான நேரம் இது. இது உனக்கான வாய்ப்புகள். உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு இனி கிடைப்பது எல்லாமுமே மிக சந்தோஷமான செய்திகள்தான். இந்த வாழ்க்கையில் நீ இழந்த பல விஷயங்களை நீ மீட்டெடுக்கிறாயோ இல்லையோ, இனிமேல் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஒருபோதும் இழக்க மாட்டாய். அதாவது உன்னிடம் கிடைக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒன்றாக மட்டுமே இருக்கும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். எதையுமே தொலைக்க வேண்டாம். எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நேரங்களை எல்லாமும் உனக்கு இந்த வராகி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலங்கள் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ தெளிவு பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலைகளிலும் என் பிள்ளைக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவு கொண்டு நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த நேரம் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றிட வேண்டும். அடுத்த நிலைகளில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலங்களில் என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவது உனக்கு எந்த இடத்திலும் துன்பங்களை கொடுத்து விடாதபடி நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எது நடந்தாலும் நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதையே நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மைதானே? வராகி உனக்காக வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு என்னிடம் தீர்வு இருக்கிறது. உன்னை சுற்றி ஆட்டி படைக்கும் சில விஷயங்களுக்கு என்னிடம் இருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. அப்படியானால் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விட வேண்டாம். எதையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான நேரம் இது. இது உனக்கான வாய்ப்புகள். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்பட்டது போல ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக தந்து கொண்டிருக்கிறதல்லவா? நாம் விரும்பியது போல எல்லாவற்றையுமே நமக்கு தெளிவுபட அது எடுத்து சொல்கிறதல்லவா? இதனை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே மனதில் சோகம் கொண்டு வேதனை கொண்டு நீ இருப்பதை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரு பொழுதாவது என் பிள்ளை வாய்விட்டு சிரித்து விடாதா? ஒரு பொழுதாவது என் பிள்ளை சந்தோஷமாக எதையும் நினைத்து நிச்சயமான மகிழ்ச்சியை பெற்று விடாதா என்றுதான் நானும் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வருகின்றேன். ஆனால் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு நீ மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் இனி ஒருபோதும் நான் உன்னை தேடி வருவதிலும் எந்த பலனும் இல்லை என்பதுதான் உண்மை. நான் எந்த வார்த்தைகளை உன்னிடம் இனி சொன்னாலும் அதில் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது என்பதுதான் உண்மை. இதை தாண்டிய ஒரு மகிழ்ச்சி இல்லை என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன். இதை தாண்டிய ஒரு சந்தோஷம் இங்கு யாருக்கும் கிடைக்காது என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் விஷயம் என்னவாக இருக்க முடியும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உனக்கு சொல்வேன். இந்த சீலைக்கும், அதாவது உன் தாயானவள் நான் அணிந்து வந்திருக்கும் இந்த சேலைக்கும் உனக்கும் என்ன தொடர்பு என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே
உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம். மனது எப்பொழுதும் சரியாக இருக்கும் பொழுது, நம்முடைய மனது எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக யோசிக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்க. உனக்கான நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக மீட்டெடுப்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெய்வத்தின் அருளால் என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். நாம் எதிர்பாராத விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர வேண்டிய காலம் இது. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை எல்லாமும் கொடுத்துவிடக்கூடிய காலம் இது. தெய்வம் எல்லோரையும் தேடி வந்து விடுவதில்லை, எல்லோருக்கும் நல்வாக்கு தந்து விடுவதில்லை. ஆனால் உன்னை தேடி வருவதும் உனக்கு நல்வாக்கு தருவதும் இன்று அவர்களினுடைய வேலையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை ஒட்டு மொத்தமாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காக நான் வருவது எதனால் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, சில நாட்களுக்கு முன்பாக அல்லது சில மாதங்களுக்கு முன்பாக நீ வணங்குகின்ற தெய்வம் ஒன்றிற்கு நீ பச்சை வண்ணமும் சிகப்பு வண்ணமும் கலந்த நிறத்தில் ஒரு புடவை எடுத்து கொடுத்திருக்கிறாய். இன்று அதைத்தான் உன் அம்மா நான் அணிந்து வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ கொடுத்தது எந்த தெய்வத்திற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். தெய்வம் ஒன்றுதான் என்று அம்மா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். தெய்வம் அந்த புடவையை அணிந்து வருகிறது என்றால் உன்னுடைய மனக்குமுறலையும் உன்னையும் தெய்வம் ஏற்றுக்கொண்டு உனக்கான தீர்வுகளை கொடுக்க தெய்வம் முன் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்து சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் எப்பொழுதும் உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரங்களிலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டால் அது போதுமல்லவா? எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது. ஆனால் இனிமேல் இதையெல்லாமும் தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதையெல்லாமும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து புரிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே நாம் நம்முடைய மனநிலையில் மாறிவிடக்கூடாது. என்றுமே நமக்குரிய நேரங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. நம்மை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நாம் நமதாக பெற்றிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ கொடுத்த ஒரு புடவை இன்று இந்த வராகி என்னிடத்தில் இருக்கிறது. நான் அதை அணிந்து உன் முன்னால் வந்திருக்கிறேன். இதைவிட உனக்கு வேறு என்ன சந்தோஷம் வேண்டும் என்றுதான் உன் அம்மா கேட்கிறேன். சரி, பிரச்சனைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும். உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுதாவது என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருப்பாயா? இப்பொழுதாவது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக எதிர்கொள்ள நினைப்பாயா? எதையும் நினைத்து நீ வருந்தியதற்கெல்லாமும் முடிவு கட்டும் விதமாக இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ கலங்கிட வேண்டாம். வேறு எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம். உடனிருக்கும் நேரங்கள் இனி உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்தும். உன்னோடு நான் உடன் வரும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நல்லதே நடக்கும். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளும் ஒரு விஷயமாக மாறிவிட்டதல்லவா? உன்னை இந்த வராகியானவள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதையும் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை நான் புரிந்து வைத்திருப்பதையும் நீ இப்பொழுதாவது உணர்ந்து விட்டாயானால் அது போதும். இனி எந்த விஷயங்களினாலும் என் பிள்ளை நிச்சயமாக நீ கலங்க மாட்டாய். இனி உனக்கு தரக்கூடிய எந்த விஷயங்களும் உன்னுடைய மனதை நிச்சயமாக பாதிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாமும் கண்டு நீ எப்பொழுதுமே என் மீது கோபப்படத்தான் செய்கின்றாய். அம்மா, நீ எனக்கு அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று நீ வருத்தப்படுகிறாய். ஆனால் நான் உனக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். உனக்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை. அதனால்தான் நீ கொடுத்த புடவை அணிந்து அதை உனக்கு நான் நிரூபிக்கிறேன். ஒருவேளை நான் இந்த வண்ணத்தில் புடவை கொடுக்கவில்லை என்று சொன்னாயானால் இந்த வாய்ப்பு உனக்கானது அல்ல. உண்மையில் இதை கொடுத்தவர்களுக்கானது. நீ கொடுத்த புடவை அணிந்து நான் இன்னொரு நாள் வருவேன். எப்பொழுது உனக்காக இந்த தாயானவள் உன் முன்னால் வர வேண்டுமோ அப்பொழுது நிச்சயமாக வருவேன். அதனால் இதற்காக நீ வருந்திவிடக்கூடாது. நம்மை தேடி வரவில்லையே என்று நினைக்கக்கூடாது. இப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற புடவை வாங்கி கொடுத்த ஒருவரை தேடி தெய்வம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இனி நாம் கொடுத்த புடவையையும் அணிந்து வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கலாம். தெய்வம் ஒவ்வொருவருக்கும் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை குறைத்து விடவும் அவர்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முழுமையான தெளிவை கொடுத்து விடவும் முடிவெடுத்து விட்டது என்பதனால்தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எதற்குமே நீ வருந்தாதே. எந்த தருணத்திலும் என் பிள்ளை இனிமேல் நீ குழம்பாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள். தெய்வத்தின் அருளோடுதான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி நான் உன்னோடு வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் இருக்கும் நேரம் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரிவர உணர்ந்து கொண்டாயானால் இனிமேல் எந்த பிரச்சனைகளும் வராமல் இந்த வாழ்க்கையை உனக்கானது என்பதனை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கான நேரங்களும் உனக்கான தருணங்களும் எப்பொழுதும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு தரும் என்பதுதான் உண்மை. நான் இது போன்றெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எனக்கு என்ன வந்தது? அம்மாவிற்கு வேறு வேலை இல்லையா? அதையும் தாண்டி நான் உனக்கு இதை நிரூபிக்க முடிவு செய்கிறேன் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் அப்படிப்பட்டது. நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள துணியவில்லை. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதுதானே நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம் பிள்ளை எதற்காக கலங்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நினைக்கின்றேன். அதனால்தான் இந்த கலக்கத்தை நான் தவிர்க்க சொல்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் உத்திரவாதம் கொடுக்கின்றேன். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு புரிய வைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வரை நாம் ஒருபோதும் தெய்வத்தை சந்தேகிக்க கூடாது. தெய்வம் நல்லதை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீ அதனை நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் அவர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வங்களின் மீது நீ சந்தேகம் கொண்டால் நிச்சயமாக அது உனக்குத்தான் துன்பங்களை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே,
நீ எந்த தெய்வத்திற்கு வாங்கி கொடுத்தாய் என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, அது உன் குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, வராகி இன்று அவர்களின் சார்பாக உனக்கு இந்த விஷயத்தை புரிய வைத்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் உன்னை தேடி வருவதைத்தான் நான் உனக்கு என் மூலமாக அடையாளப்படுத்துகிறேன். கலங்காதே. நீ தெய்வத்திற்கு கொடுத்ததை தெய்வம் ஏற்றுக்கொண்டது. அப்படியானால் உன்னுடைய வேண்டுதலும் தெய்வத்திடம் வலுப்பெற்று விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.